பெட்ரோலியத்துறை ஊழியர்கள் இன்று பிற்பகல் மீண்டும் சேவைக்கு திரும்பினர். அத்தியாவசிய சேவை என்பதனால் தாம் மீண்டும் சேவைக்கு திரும்ப இணங்கியதாக பெட்ரோலிய தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவிக்கின்றது. ஹம்மாந்தோட்டை துறைமுக எண்ணெய் தாங்கி சீனாவுக்கு வழங்கல், சீனக்குடா துறைமுகத்தின் எண்ணெய் தாங்கி இந்தியாவுக்கு குத்தகைக்கு வழங்கல் உள்ளிட்ட சில விடயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடளாவிய ரீதியில் பெட்ரோலியத்துறை ஊழியர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டனர். நேற்று நள்ளிரவு முதல் இந்த சேவை அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து நள்ளிரவு முதல் கொலன்னாவை மற்றும் முத்துராஜவள களஞ்சியசாலை வளாகத்தில் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். கொலன்னாவை எண்ணெய் தாங்கி களஞ்சியசாலை வளாகத்தினுள் பாதுகாப்பு பிரிவினர் பிரவேசிப்பதற்கு அங்கிருந்த ஊழியர்கள் இடமளிக்காமையினால் போலீசார் அங்கு அழைக்கப்பட்டனர். ஒரு மணித்தியாலத்துக்குள் ராணுவத்தினர் உபாயமார்க்கமாக களஞ்சியசாலை வளாகத்துக்குள் பிரவேசித்து அங்கிருந்து ஊழியர்களை வெளியேற்றினர். இன்று காலை அதிகமான ஊழியர்கள் சேவைக்கு சமூகம் அளித்தாலும் களஞ்சியசாலை வளாகத்திற்குள் பிரவேசிப்பதற்கு இடமளிக்கப்படவில்லை. தொழிற்சங்க ஊழியர்கள் தொடர்ந்தும் பிரதான நுழைவாயிலை மறித்து எதிர்ப்பு வெளியிட்ட போதிலும் பின்பக்க நுழைவாயில் ஊடாக சில பவுசர்களை வெளியேற்றுவதற்கு இலங்கை ராணுவம் நடவடிக்கை எடுத்தது. விமானங்களுக்கான எரிபொருளை கொண்டு செல்வதற்கு இன்று பிற்பகல் ரயில் ஒன்று அங்கு சென்ற போதிலும் அதற்கும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். நீதிமன்ற உத்தரவு ஒன்றை பெற்றுக் கொண்டுள்ளமையினால் அங்கிருந்து வெளியேறுவதற்கு 20 நிமிடங்கள் அவகாசம் தருவதாக போலீசார் இதன்போது அறிவித்தனர். அந்த காலம் முடிவடைந்த பின்னர் செயற்பட்ட போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் தொழிற்சங்க செயற்பாட்டாளர்கள் சிலரை கைது செய்தனர். அதன் பின்னர் அங்கு கூடியிருந்த பெட்ரோலியத்துறை ஊழியர்கள் சேவைக்கு சமூகம் அளித்தனர். கைது செய்யப்பட்ட தொழிற்சங்க பிரதிநிதிகள் 16 பேர் பின்னர் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். இதேவேளை முத்துராஜவள, அனுராதபுரம் மற்றும் கண்டி களஞ்சியசாலை வளாகத்திலும் ராணுவத்தினர் குவிக்கப்பட்டுள்ளனர். தற்போது எரிபொருள் விநியோகம் வழமைக்கு திரும்பியுள்ளது.
මේ රටේ පවතින මහජන ආරක්ෂක පනතේ இந்த நாட்டில் இருக்கும் மக்கள் பாதுகாப்பு சட்டத்தில் அவசர சட்ட வரையறைகளை பயன்படுத்தி இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த சட்டத்தின் 38 கீழ் 5வது சரத்துக்கு அமைய அது அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கப்பட்டதன் பின்னர் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள சகலரும் 24 மணித்தியாலங்களுக்குள் பணிக்கு திரும்ப வேண்டும். அவ்வாறு திரும்பாவிடின் சட்ட ரீதியாக அந்த பணியிலிருந்து விலகிச் சென்ற தொழிலாளர்களாக அவர்கள் கருதப்படுவார்கள். இந்த தொழிற்சங்க நடவடிக்கையின் பின்னால் இருப்பது தோல்வியடைந்த அரசியல் அணி என்பது தெளிவாக தெரிகிறது. நேற்று அறிவிக்கப்பட்ட இந்த அவசர சட்டத்தின் பிரகாரம் இவர்கள் பணிக்கு திரும்பாவிட்டால், அவர்கள் இழந்தால், அதனால் அவர்களது பிள்ளைகள் பாதிக்கப்பட்டால், அந்த சகலவற்றுக்கும் இந்த தொழிற்சங்க நடவடிக்கைக்கு பின்னால் இருக்கும் குறுகிய அரசியல் நோக்கம் கொண்டவர்களே பொறுப்பு கூற வேண்டும். ඔවුන්ගේ සේවය නැති වුණොත් ඔවුන්